ராயல் என்ஃபீல்டோட மீடியார் 350 இப்போ நியூ அப்டேட்டட் வெர்ஷனை பற்றின ஒரு ஃபுல் ரைட் ரிவ்யூ நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ராயல் என்ஃபீல்டு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக அப்டேட்டட் மாடல் இந்த மீடியார் 350 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ப்ரைஸ் என்ன, இதோட கலர் என்ன, அண்ட் இந்த பைக் வந்து லாங்குக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குமா, என்ன மாதிரியான நியூ அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம ரைட் பண்ணியிருக்கக்கூடிய கலர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சூப்பரான கலர், நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். சூப்பர் நோவாவில் பிளாக் கலர் தான் இன்றைக்கி நம்ம டாப் எண்ட் வேரியண்ட்டை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதோட கம்ஃபர்டபுள் எப்படி இருக்குது, இந்த 2025 அப்டேட்டட் மாடலில் என்னென்ன அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த மீடியார் 350 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் ஒரு பெஸ்ட்டான க்ரூசர் பைக்காக வந்து இருக்கும். இந்த மாடலில் என்ன மாதிரியான அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, இந்த பைக்கோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் என்ன, இதில் எத்தனை வேரியன்ட் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ராயல் என்ஃபீல்டோட மீடியார் 350 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிக்னிஃபிகண்டான சில சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு அப்டேட்டாக இருக்குது. என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம ரைட் பண்ண போற இந்த வேரியன்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சூப்பர் நோவால பிளாக் வேரியன்ட். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா டாப் எண்ட் வேரியன்ட். இந்த வேரியண்டோட பிரைஸ் 2,16,000 ரூபாய் உங்களுக்கு வந்து எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 2,16,000 ரூபாய் இந்த பிரைஸுக்கு இதுல என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மீடியார் 350ல நமக்கு ட்ரிப்பர் நேவிகேஷன் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கூகுள் மேப் போடுது. ஸோ ட்ரிப்பர் நேவிகேஷன் சிஸ்டம் வந்து இந்த பைக்கில் வந்து இருக்கு. ரெண்டாவது சிக்னிஃபிகண்டான சேஞ்சஸ் என்னன்னா, ஸோ உங்களுக்கு வந்து இதில் வந்து ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ்பி டைப் சி சார்ஜிங் போர்ட் இல்லாமல் இருந்தது. பட் இந்த டைமில் டைப் சியில் உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இந்த மீடியார் 350ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு சிக்னிஃபிகண்டான சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மீடியாரை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும், லாங் டிஸ்டன்ஸ் டூரிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு க்ரூசர் அப்படினே சொல்லலாம். சோ இந்த க்ரூசர் மாடலை பொறுத்த வரைக்கும் 765 mm வந்து இதோட சீட் ஹைட் இருக்கிறதுனால 5.5 5.8 இப்படி ஹைட் இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்பவே கம்ஃபர்டபுளா இந்த மீடியார் 350 வந்து ரைட் பண்ண முடியும். அண்ட் இந்த பைக்ல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளட்ச் டாப் எண்ட் மாடல்ல கொடுத்திருக்காங்க. சோ டாப் எண்ட் மாடல்ல உங்களுக்கு அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளட்ச் வந்து கொடுத்திருக்காங்க. வேற என்னென்னலாம் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். சோ இந்த ராயல் என்ஃபீல்டோட மீடியார் 350 பொறுத்த வரைக்கும் 349 cc சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்ட் இன்ஜின் தான் கொடுத்திருக்காங்க. இந்த ஏர் கூல்ட் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 20.2 ஹார்ஸ் பவரும் 27 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் இதுல ஆயில் கூல்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஏர் அண்ட் ஆயில் கூல்ட் ஏன் சொல்லுவாங்க அப்படின்னா, இன்ஜின் ஆயிலே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஜினை கூல் பண்றக்கூடிய அந்த ஒரு வேலையும் பார்த்துக்கும். அதனால ஏர் அண்ட் ஆயில் கூல்ட்னு சொல்லலாம். பட் நீங்க டெக்னிக்கலா பாத்தீங்கன்னா இதுல ஏர் கூல்ட் தான் கொடுத்திருக்காங்க. அண்ட் இதுல கிளஸ்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஜிட்டல் அனலாக் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர். ஸோ உங்களுக்கு வந்து செமி கிளஸ்டர் தான் கொடுத்திருக்காங்க. ஸோ ரொம்ப நல்ல விஷயம் என்னன்னா, இப்போ வந்து இதுல கூகுள் மேப்போட டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் சிஸ்டம் எல்லாமே கொடுத்திருக்காங்க. ஸோ பில்டு குவாலிட்டி எர்கனாமிக்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இந்த பைக்ல உங்களுக்கு சஸ்பென்ஷன் செட்டப் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல 41 mm உங்களுக்கு டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் டயரோட சைஸ் பாத்தீங்க அப்படின்னா 110/70 செக்ஷன் டயர் ஃப்ரண்ட்ல கொடுத்திருக்காங்க. 19 இன்ச் அலாவிலோட. ரியர்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 140/70 செக்ஷன் டயர் 17 இன்ச் அலாவிலோட பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. இதுல வந்து உங்களுக்கு டைமண்ட் கட் அலாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிருக்காங்க வெயிட் ரிடக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ வெயிட் கம்மி பண்ணணுங்கிறதுக்காக கண்டிப்பா இதுல அலாய் வீல்ஸ் வந்து டைமண்ட் கட்ல கொடுத்திருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தான். வெறும் 195 கிலோகிராம் தான் இந்த பைக்கோட வெயிட்டுமே வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ ஓவராலா பாத்தீங்கன்னா எனக்கு இந்த மீடியார் 350 ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா நான் இதுல மோர் தென் 1000 கிலோமீட்டர்ஸ் நான் வந்து ரைட் பண்ணியிருக்கேன். ஸோ பழைய மாடல்ல. அண்ட் இந்த மீடியார் 350 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரைடிங் எர்கனாமிக்ஸ் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். சீட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பிளிட் சீட்ல கொடுத்திருக்காங்க. பேக் ரெஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ இன்கேஸ் நீங்க பில்லியன் யாராவது இதுல கூட்டிட்டு போறீங்க அப்படின்னா உங்களுக்கு பில்லியனுக்கு பேக் ரெஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா கொடுத்திருக்காங்க. அண்ட் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்ரைட்டான ஹேண்டில் பார் இருக்கு. நீங்க சீட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லோ அண்ட் கம்ஃபர்டபுளான சீட்டா இருக்கிறதுனால உங்களுக்கு அப்ரைட்டா உங்களால வந்து உங்களுடைய போஸ்டரை வச்சுக்க முடியும். ஸோ உங்களுக்கு ஃபுட் பேக்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஃபார்வர்ட்ல இருக்குங்க. ஸோ ஃபார்வர்ட்ல உங்களுக்கு ஃபுட் பேக்ஸ் இருக்கிறதுனால ரொம்பவே ரிலாக்ஸ்டான ரைடிங் பொசிஷன் வந்து கிடைக்கும். அதனால உங்களால லாங் டிஸ்டன்ஸ் டூரிங் ரொம்ப ரொம்ப சூப்பரா பண்ண முடியும். அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் மைலேஜ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 30 இருந்து 35 km/லிட்டர் மைலேஜ் வந்து தாராளமா கிடைக்கும் இந்த மீடியார் 350 அப்டேட்டட் மாடல்ல. சோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 அப்டேட்ஸ் இப்போ மெயினா வந்து சிக்னிஃபிகண்டா கொடுத்திருக்காங்க. சோ ஒன்னு பாத்தீங்கன்னா ட்ரிப்பர் நேவிகேஷன் சிஸ்டம் சைடுல வந்து சின்னதா உங்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளட்ச் வந்து இருக்கு. சோ பில்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ராயல் என்ஃபீல்ட்
என்ஃபீல்டோட மீட்டிஆர் 350 ரொம்ப நல்லா இருக்கு. ஃபிட் அண்ட் ஃபினிஷ் எல்லாமே ரொம்பவே நீட்டா கொடுத்துருக்காங்க. அண்ட் முக்கியமா இந்த பைக்கோட வெயிட்டுமே 195 இருக்கிறதுனால உங்களால வந்து மேனேஜபிள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்க லாங்ல போறீங்க, இல்ல பக்கத்துல எங்கேயாவது நகர்த்தி நிறுத்தணும், இல்ல டிராஃபிக்ல ஓட்டுறதுக்கு கூட ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸோ மேனேஜபிளான ஒரு வெயிட்னே சொல்வேன். அண்ட் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 15 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ 15 லிட்டர்ஸ் அப்படிங்கும்போது உங்களால் வந்து ஓவர் 400 கிலோமீட்டர் உங்களால் தாராளமாக ஒரு ஃபுல் டேங்க்ல வந்து பண்ண முடியும். ஸோ டெஃபினட்டாக ஒரு பெஸ்ட்டான ஒரு ஃபியூல் டேங்க் 15 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. சீட்டோட ஹைட்டுமே 765 mm இருக்கு. ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்க்கணுங்க. ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் உங்களுக்கு 170 mm வந்து இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால பெரிய ஸ்பீட் பிரேக்கரோ சின்ன ஸ்பீட் பிரேக்கரோ இல்லை பேத் ஹோல்ஸ் இதில் எதுவுமே வந்து உங்களால் உங்களுடைய பைக்கை டேமேஜ் பண்ணாமல் ரைட் பண்ண முடியும். ஸோ அந்த அளவுக்கு பெஸ்ட்டான ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார் மீ இந்த பைக் வந்து ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளான பைக்னே சொல்வேன். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் உங்களுக்கு சூப்பரான விஷயம் அசிஸ்டன்ஸ் ஸ்லிப்பர் கிளட்ச், நல்ல ரிஃபைண்டான இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பில்ட் குவாலிட்டி நல்லா இருக்கு. பிரைஸுமே வந்து பார்த்தீங்கன்னா 2,16,000 ரூபா உங்களுக்கு வந்து எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 2,16,000 எக்ஸ்ஷோரூம் பிரைஸுக்கு இந்த மீட்டிஆர் 350 அப்டேட்டட் மாடல் ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா மோர் தென் ஒர்த்துனே சொல்வேன். ஏன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு எர்கனாமிக்ஸ் இருக்கு, கம்ஃபர்டபுளான ஒரு இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. முக்கியமாக இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதோட கம்ஃபர்டபுள் தாங்க முக்கியம். ஏன்னா மீட்டிஆர் 350 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோ அண்ட் கம்ஃபர்டபுளான சீட் இருக்கிறதுனால உங்களால் லாங் டிஸ்டன்ஸ் டூரிங் வந்து ரொம்ப சூப்பராக பண்ண முடியும். ஸோ ஒரு நாளைக்கு நீங்கள் 500-600 கிலோமீட்டர்ஸ் கூட இந்த பைக்கில் உங்களால் தாராளமாக வந்து ரைட் பண்ண முடியும், எந்த விதமான ஸ்ட்ரெஸ்ஸும் ஆகாமல். அண்ட் உங்களுக்கு லைட்டிங் செக்ஷனுங்க. ஸோ எல்லாரும் யோசிக்கிறது இதில் ஹாலோஜன்ல இருக்குமா அப்படிங்கிறது தான். பட் அது கிடையவே கிடையாது. உங்களுக்கு இந்த மீட்டிஆர் 350ல அதுவும் இது நீங்க நம்ம ஓட்டுறது வந்து பாத்தீங்கன்னா டாப் இன் மாடல். இதுல சர்க்குலரான எல்இடி ஹெட்லைட் கொடுத்துருக்காங்க, எல்இடி டெய்லைட்ஸ் வந்து இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு எல்இடி இண்டிகேட்டர்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்இடி லைட்டிங் செக்ஷன் அப்படின்னும் போது டெஃபினட்டா ஒரு பெஸ்ட்டாக தான் இருக்கு. ஸோ லைட்டிங் செக்ஷன் எல்லாமே வந்து எல்இடியில் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வீல்ஸும் பார்த்தீங்கன்னா டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ், நல்ல வைடான உங்களுக்கு டயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் கொடுத்துருக்காங்க. ஸோ பில்ட் குவாலிட்டி நல்லா இருக்கு. அண்ட் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கலர்ஸ் இருக்கு. இன்னைக்கு நம்ம ரைட் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் நோவா பிளாக்ல தான் நம்ம இன்னைக்கு ரைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதோட இன்ஜின் ரிஃபைன்மெண்ட் ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா ராயல் என்ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்ஜின் ரிஃபைன்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக கொடுத்துருப்பாங்க. அதுவும் இதில் உங்களுக்கு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தாங்க இருக்கு. ஸோ லேக் ஆஃப் 6th கியர் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலுமே 5 ஸ்பீட் அப்படிங்கும் போது உங்களுக்கு இனிஷியல் பிக்கப் நல்லா இருக்கும். பட் டாப் இன் பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு சுமாராக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். பட் உங்களுக்கு டாப் எண்ட்ல என்ன ஒரு 120 போவீங்களா, இந்த பைக்கில் தாராளமாக 125ல உங்களால் வந்து க்ரூஸ் பண்ண முடியும். ரொம்பவே சூப்பரான இன்ஜினாக கொடுத்துருக்காங்க. அண்ட் முக்கியமான விஷயம் என்னன்னா இது வந்து மேனேஜபிள், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கு. அண்ட் உங்களுக்கு நல்ல ஒரு டைமென்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார்வேர்டில் உங்களுக்கு ஃபுட் பெக்ஸ்லாம் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பைக்கு வந்து ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா அப்போ தான் ரிலாக்ஸான ரைடிங் பொசிஷன் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே வந்து நல்ல விஷயமா இருக்கு. அண்ட் உங்களுக்கு ஃபுட் ரெஸ்ட் எல்லாமே ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. பேக் ரெஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம வந்து சொல்லிட்டே போகலாம். அண்ட் அப்ரைட்டா உங்களால் வந்து உட்காந்து இந்த பைக்கில் வந்து ரைட் பண்ண முடியும். ஸோ அது வந்து நம்ம வந்து சொல்லி ஆகணும். ஸோ அதுதான் நான் சொல்வேன், ரிலாக்ஸான ரைடிங் பொசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரைட் ரிவ்யூவில் பார்த்தீங்கன்னா இதோட கம்ஃபர்ட் தான் நம்ம வந்து பார்ப்போம். இதோட சஸ்பென்ஷன் ட்ராவல் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. ஸோ சஸ்பென்ஷன் ட்ராவல் எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக கொடுத்துருக்காங்க, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் இதோட ட்ராவல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் லாங் டிஸ்டன்ஸ் ரொம்ப சூப்பராக பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களால் வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்கள் சிட்டியில் டிராஃபிக்கில் ஓட்டுறது கூட இந்த பைக் வந்து ரொம்ப 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 கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஃபைனலாக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த 2025 அப்டேட்ஸ், அதாவது டைப் சி ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு, அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ட்ரிப்பர் நேவிகேஷன் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களால் லாங்குக்கு எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக வேணும், அதே மாதிரி நான் சிட்டிலையும் ஓட்டுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னு ஆசைப்படுறவங்க கண்டிப்பா இந்த சூப்பர் நோவா அப்படிங்கிற இந்த கலரா இருக்கட்டும், இல்லாட்டி வந்து உங்களுக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கக்கூடிய பிளாக், ப்ளூ, அரோரா ப்ளூ, எக்கச்சக்கமான கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். எர்கனாமிக்ஸாக இருக்கட்டும், இன்ஜினாக இருக்கட்டும், ரொம்பவே வந்து பியூட்டிஃபுல்லாக வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரைஸும் வந்து 1,94,000 ரூபா எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ்லேயும் உங்களுக்கு வந்து பேஸ் மாடல் வந்து அவைலபிளாக இருக்கு. பட் இன்னைக்கு நம்ம பார்க்குறது வந்து டாப் இன் மாடல் 2,16,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து இது வந்து சூப்பர் நோவால பிளாக் கலர், இதில் உங்களுக்கு க்ரீன் கலர் எல்லாமே இருக்கும்.
ஸோ டெஃபினட்டாக ஒரு பெஸ்ட்டான பைக்குங்க, அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஸோ டெஃபினட்டாக நீங்கள் சிட்டியில் டிராஃபிக்கில் கூட பாருங்களேன், ஸோ ரொம்ப ஈஸியாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக இதை வந்து ரைட் பண்ண முடியும். ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு எல்இடியில் எல்லா லைட்ஸும் கொடுத்துருக்காங்க. ரியர்லையும் பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் சஸ்பென்ஷன் வந்து உங்களுக்கு ட்வின் ஷாக் அப்சர்வர் 6 ஸ்டெப் அட்ஜஸ்டபிளில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரைட் ரிவ்யூ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ரைட் ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஸோ நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணி. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எடுக்கிறதுக்காக கொடுத்த அந்த ஷோரூம் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்வி, நம்ம சீல்நாயக்கம்பட்டி சேலமில் இருக்கக்கூடிய எம்எஸ்வி டீலர்ஸ் தான் வந்து நமக்கு இன்னைக்கு இந்த மீடிஆர் 350 அப்டேட்டட் மாடல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் சேலமில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எம்எஸ்வி சீல்நாயக்கம்பட்டி பைபாஸில் இருக்கக்கூடிய இவங்களுடைய டீலர் ஷோரூமை நீங்கள் வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நிறைய ஆஃபர்ஸும் வந்து வச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த ஒரு வீடியோ பார்க்கலாம். ஹேவ் அ குட் டே.